லீனா ஒரு ரொம்ப பப்ளியான பொண்ணு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு, கூட இருக்கிறவங்களுக்கே சந்தோஷம் தர்றவ. சென்னையில இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில வேல பாக்குறா. அவளோட வாழ்க்கை செம்ம நிம்மதியா, ஸ்டேடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா, ஒரு நாள் மட்டும், அந்த நாளில தான் நியூ ஜாயினர்ஸ் கம்பெனிக்கு சேர்ந்தாங்க. அவர்களுக்குள்ள ஒருத்தர் தான் ஷாம். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், கொஞ்சம் குட்டியான அழகான ஸ்மைல், பேச்சுக்கு அதிகமா இல்ல. ஆனா, எதையும் அப்சர்வ் பண்ணறவனா இருந்தா. லீனாவுக்கு அவனை பார்த்து எந்த உணர்வும் இல்ல. ஆனா, கேஃபிடீரியாவில, லிஃப்ட்டுல, ஹால்வேல வர வர அவளுக்கு அவன் மீது ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அவன் ஜெஸ்சர்ஸ், சின்னா சின்னா கேர் பாக்கறதெல்லாம் நெஞ்சுக்குள்ள ஒரு நரை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு மழை நாளில லீனா பேருந்து நிறுத்தத்துல நிக்கிறா. முழுசா நனைஞ்சிட்டு மழை கோலம் காட்டுது. அப்போ திடீர்னு ஷாம் நெருங்கி வந்து அவன் குடைய அவள்கிட்ட குடுக்கறான். நீங்க நனைஞ்சிடாதீங்க அப்படின்னு மெதுவா சொல்றான். அந்த சாதாரண கேரிங் மோமெண்ட் லீனாவோட உள்ளங்கையில் ஒருவித ஆசையை விதை மாதிரி விதைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் லேட் நைட் சாட்ஸ், மீம்ஸ் ஷேர் பண்றது, இன்சைடர் ஜோக்ஸ், வீக்கெண்ட் வாக்ஸ் எல்லாம் ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெதுவா, அழகா, காதலா மாற ஆரம்பிச்சுச்சு. ஆனா, யாருமே முதல்ல சொல்லக்கூடிய நிலைக்கு இல்ல. ஒரு நாள் இருவரும் ஒரே நேரத்துல ஒரே மெசேஜ் அனுப்புறாங்க. நான் அன்கிடா, ரொம்ப நாளா மறைச்சு வச்சு இருக்கிற ஒரு விஷயம் சொல்லலாமா? அப்போதான் உண்மையாவே இருவரும் தங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த நாளில அவங்க கப்புல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பைக் ரைட்ஸ், பீச் வாக்ஸ், கோசி கஃபே டேட்ஸ் எல்லாமே சினிமா மாதிரி. ஆனா, அந்த ஃபன்குள்ளேயே ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஃபியூச்சருக்கு ஷேர்ட் ட்ரீம்ஸ் இருந்துச்சு. ஆனா வாழ்க்கையெல்லாம் மூவி மாதிரி இல்லையே. அவங்க காதலை வீட்டுக்காரங்கள் கிட்ட சொன்னப்போ எதிர்ப்பு வந்துச்சு. ஜாதி, ரிலிஜியன், மொழி அவங்க ரொம்பவே ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவங்க நெனச்ச அந்த பியூர் லவ் ஐ ஒரு ப்ராப்ளம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, அழுதாங்க, பேசுனாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனா யாருமே கேட்கல, யாருமே புரிஞ்சுக்கல. அந்த நாளில இருவரும் ஒரு கடிதம் எழுதினாங்க. உலகம் நம்ம காதலுக்கு சாட்சியமா இல்லன்னா பரவாயில்ல. வி நோஸ் ஹூ வி ஆர். அந்த நாளில ஒரே நேரத்தில, ஒரே இடத்தில லீனா அண்ட் ஷாம் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. ஒரு வாழ்நாளுக்கே மென்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறி திருமணமா இல்லாம கண்ணீரா முடிஞ்சுச்சு. காதல் என்றது எல்லாமே நல்ல முடிவுகளுக்கா போகும்னு இல்ல. ஆனா சில உயிர்கள் கூட்டுப்பட்டிருக்கிற அந்த கனெக்ஷனை உலகமே கூட பிரிக்க முடியாது.